எல்லோருக்கும் வணக்கம். என்ன தியாகு பூரா ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்னு ட்ரம்ப்பாய நமக அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில், ட்ரம்ப்பை வச்சு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டே. அதுலேயும் குறிப்பாக 2000 பாயிண்ட்டுகள் மூவ்மெண்ட்டு கொண்டு வர மாதிரி ட்ரம்ப் ஏதாவது செய்வாரா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வி. ஸோ கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி என்பது 2000 பாயிண்ட்டுகள் வீழ்ச்சி அடையுமா அல்லது 2000 பாயிண்ட்டுகள் எழுச்சி அடையுமா அப்படின்றதான் இப்போ கேள்வியே. மிகவும் பதற்றமான செய்தி. ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்த போர் நிறுத்தம் ஈரான் மேலே நாளையோட முடியுது, புதன்கிழமையோட முடியுது. இந்த சமயத்தில் ட்ரம்ப் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈரானோட டீல் எப்படியும் பாசிட்டிவாக தான் இருக்குது, எப்படி நாங்கள் டீல் போட்டுருவோம் அப்படின்றாங்க. ஆனால் ட்ரம்ப்பை நம்பாதே. எப்பா நீ கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிற கப்பலையெல்லாம் எடுத்துகிட்டு அக்கட்டால் ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா கூட அங்கே சண்டையே வராது. குண்டு நீ தான் போடுற. போர் நிறுத்தம் முடிஞ்சுது அப்படின்றதையும் நீ தான் அறிவிக்கிற. மேபி போர் நிறுத்த ஒப்பந்தம் மறுபடியும் வரலாம் அப்படின்றதையும் சொல்கிற. ஸோ நாங்கள் எதை நம்புறது அப்படின்னு இந்த உலக பங்குச்சந்தையே குழம்பி கிடக்குது. அதனால தான் எல்லாத்துக்கும் 2000 பாயிண்ட் ஏறுறதா இருந்தாலும் சரி, 2000 பாயிண்ட் இறங்குறதா இருந்தாலும் சரி, ட்ரம்ப் அவர்கள் தான் ரீசன். ஸோ ஏன் உள்மனசு என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப்பை நம்பாதே, டீல்லாம் ஒன்றும் வராது, சீஸ்ஃபயர் முடிஞ்சோடனே அமெரிக்கா குண்டு போடுறனோ இல்லையோ இந்த இஸ்ரேல் போய் குண்டு போட்டு விட்ருவான். அவன் அடங்க மாட்டான், டேஞ்சரஸ் ஃபெலோ, கெட்ட பாயாசம் இருந்த காலின்ற மாதிரி அவன் தான் எந்தையாவது ஒரு வேலையை முதல்ல ஆரம்பிச்சு வைப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய மார்க்கெட் கீழே பெருசாக சரிவடைஞ்சிருமோ 2000 பாயிண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சில பேர் என்ன நினைக்கலாம், இல்லைங்க ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நல்லவர், அவர் டீலை நிறுத்திடுவார், அதாவது சீஸ்ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணுவார், அல்லது பீஸ் டீல் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்தியும், ட்ரம்ப் அவர்கள் தூங்கும்போது ஒரு ட்விட்டரில் ஒரு விஷயத்தை போடுறாரு, எந்திரிச்சு பல்லு விளக்கும் போது ஒன்று போடுறாரு, அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது மாற்றி 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 போடுறதுனால ஏன் உள்மனசு என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நாளைக்கு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் ஏன் உள்மனசு சொல்லுது, ட்ரம்ப்பை நம்பாதே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, உங்களால் பாருங்கள் ஒரு நியூஸாவது உருப்படியாக புரிஞ்சுக்க முடியுதான்னு இத்தனை பத்திரிகைகள் சமீபத்தில் செய்தி எழுதியிருக்காங்க. ஒருத்தர் என்னன்றான்னா, இந்த மாதிரி ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஈரானுக்கு பேசுறதுக்கு போகிறாரு அப்படின்றாங்க, அவர் போகக்கூடாதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இதில் ஈரானுமே பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு உட்கார மாட்டாங்க, அவங்க இல்லாமல் எப்படியா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க? ஸோ எதுவுமே நம்ம உருப்படியாக புரிஞ்சிக்க முடியல. இதில் கோபமாக இருக்கிறவன் மூக்கை சொரிஞ்சு விட்ட மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வசூலித்த டேரிஃப்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஆணையில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரியாக ஒரு வேலையைத்தான் ஈரான் போரில் ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் தகவல்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வாங்கின டேரிஃபெல்லாம் இப்படி வெளியே போகுதே அப்படின்ற மாதிரி ஏதாவது அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைக்கு போகிறாரா? நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ஒரு பயத்தை கிளப்பக்கூடிய, ஒரு திகில் கிளப்பக்கூடிய பல்வேறு தகவல்கள் இருக்குது. அதாவது மார்க்கெட்டினுடைய சமீபத்தினுடைய ஏற்றத்தில் பல்வேறு முதலீட்டாளர்களுக்கு நல்ல ஒரு அருமையான லாபம் இருந்தாலுமே இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகள்லாம் தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கத்தினால இந்த பங்கினுடைய விலையெல்லாம் சமீபத்தில் ரொம்ப ப்ரெஷரில் உள்ளாயிடுச்சு. 3 முறை முயற்சி செஞ்சுருக்கா, 3 முறையும் புதிய உச்சம் என்பது இப்போ வரைக்கும் போக முடியல. அப்போ இந்த 3வது முறை பெரிய அளவில் கீழே விழுந்துருமா அல்லது தன்னுடைய பழைய உச்சங்களை தாண்டி இந்த முறை சாதித்து காட்டுமா? ஏன்னா 2 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டான், பெரிய உச்சம் என்பது போகல. அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு இப்போ தான் லேசாக மேலே ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் தங்கத்தினுடைய விலை இருக்கக்கூடிய மாற்றத்தினால குபீர்னு கீழே விழுந்துருமா அல்லது புதிய உச்சங்களை தொடுமா? இந்த 3வது அட்டம்ப்டில் என்ன ஆகும்? அது மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஷேர் ப்ரைஸ் மட்டும் இல்லை, எத்தனையோ ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஒரு திகில் கிளப்பும் ஷேர்களாக முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்டில் நின்றுக்கிட்டு, ஒரு சென்டர் பாயிண்டில் நின்றுக்கிட்டு எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதில்ல, கடந்த 1.5 மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட் 40-50% பல்வேறு பங்குகள் இறங்கி ஏறி இருக்கின்றன.
அப்போ அடுத்து வரக்கூடிய செய்தி வந்து எல்லாமே ஒரு திகிலாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக இருக்குது. மார்க்கெட்டில் சும்மா 5% 3% ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 30% ஏறி இறங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு. அவனுமே ஒரு காலத்தில் 800 ரூபா வரைக்கும் இருந்தவன் தான் இப்போ 444 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கை பற்றி ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இது இப்போ வரைக்குமே ஒரு நஷ்டமடையாத லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருக்குது. போன சில குவார்ட்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கிருந்து 43, 66, 70, 85, 104, 110, 117, 126ன்னு இப்படி ஏறுமுகமாகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஏறுமுகத்துக்கு ஒரு மரியாதை இல்லாமல் அந்த பங்கினுடைய விலை இறங்கி கிடக்குது. அப்போ இப்போ வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் ஓரளவுக்கு இதை விடவும் அதிகமாக 150, 200 கோடின்னு லாபம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிக முக்கியமான வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி மறுபடியும் கீழே விழுந்து ஒரு நல்ல லோ ரேட்டுக்கு போய் பல பேர்த்துக்கு வந்து சீப்பான விலையில் கிடைக்க போகுதா, அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சு லாக்காக இருக்கிறவங்களுக்கு மேலே வந்து லாபத்தை தரப்போகிறதா? இந்த ரிசல்ட் சீசன் முடிகிற வரைக்கும், ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த பங்கினுடைய விலை மாற்றங்கள் எப்படி இருக்கும்? ஸோ இந்த கேபிஐ க்ரீனில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60% எல்லாம் ஏறணும். அப்படி பண்ண போகிறாங்களா இல்லை கீழே விழுக போகிறாங்களா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இளம் வாலிப நண்பர்களே, 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்களே, ரிஸ்க் எடுத்தால் மிகப்பெரிய ஹீரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேடிங் சைடில் போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. 100க்கு ஒரு 9 to 10 பேர் தான் ட்ரேடிங் சைடு ஜெயிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய 90 பேரும் உங்களுடைய பணத்தை கொண்டே அந்த 10 பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதுதான் ட்ரேடிங் அப்படின்றதுனுடைய கான்செப்ட். ஒன்று நல்லா யோசிச்சுக்கங்க, இந்த வயசில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் தான். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வீட்டம்மாயிட்ட அடி வாங்கிறதுக்கு சமம். ஸோ முதலீடு என்பது ஈக்விட்டி மார்க்கெட்டில் அக்ரெசிவாக பண்ணலாமே ஒழிஞ்சு 20 வயசுகளில் ட்ரேடிங் என்பது பண்ணக்கூடாது என்பது தான் ஒரு உருப்படியான ஒரு அறிவுரை. இங்கே பாருங்கள், இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் வந்து நாங்கள்லாம் 20 வயசு இருக்கும்போது இந்த வேதாந்தா ஷேரில் முதலீடு பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், லாபம் எங்கேயோ போயிருந்திருக்கும். அதாவது பல்வேறு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விலைகள்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் 21 ரூபாய் தான் இருந்த பங்கு வேதாந்தா. அதுக்கப்புறம் அது செய்யக்கூடிய தொழில் மேனுஃபேக்சரிங் என்பது அற்புதமான செக்டர்களை சேர்ந்தது, மெட்டல் ரிலேட்டடாக இருக்குது. அதனால் 30 ரூபாயிலிருந்து 767 ரூபாய் என்பது இவ்வளவு வேகமாக வந்திருக்கு. இப்போ விடுங்க, இப்போ கோவிட் சமயத்துக்கு அப்புறம் பாருங்கள் 100 ரூபா பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ 767 ரூபா வந்தது மட்டும் இல்லை, டிவிடெண்டு அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரே ஒரு ஷேராக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தா என்பது இப்படி 5 ஷேராக மாறப்போகுது. இந்த 5 ஷேரும் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு இன்னொரு 20 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ பிரிந்து வரப்போகிற, அதாவது ஒரு ஷேர் 5 ஷேர் ஆனதுக்கப்புறம் யார் பெருசாக அடுத்த ஒரு 10-20 வருஷங்களில் சம்பாரித்து தரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் அப்படின்ற பங்குமே ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இது தன்னுடைய பழைய ஹையை போய் தொடரணும்னா கிட்டத்தட்ட 52% என்பது ஏறணும். இது 2024 ஒரு முறை ஏறி இறங்கியிருக்கான், 2025 ஏறி இறங்கியிருக்கான். ஆனால் இந்த 2026 இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஏற்றம் என்பது வரவில்லை. இதில் யாராவது பெரிய ஆளுக மாட்டியிருக்காங்களான்னா, ஆமாம், டிஐஎஸ் 23% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எஃப்ஐஎஸ் 11% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவன் எப்படா மேலே ஏறுவான் அப்படின்னு பல பேர் வேண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அடி தூள் நண்பர்களே, சமீபத்தில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள்லாம் பெருசாக ஏறல. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இது ஏதாவது ஒரு குரூப் நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லை என்னென்னு தெரில, சமீபத்தில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள்லாம் பெருசாக ஏறி வரல. இன்றைக்கி வச்சான் பாருங்கள் வேட்டு,
பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஏற்றம். அந்த ஏற்றத்தினால என்ன ஆயிருக்குன்னா, இந்த பங்கு போன வருஷத்தினுடைய லோ வந்து விழுந்துட்டு இங்கிருந்து நீ ஏறுவானா இல்லையா, ஒரு மாதம் கழித்து பார்ப்போம், 5 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செய்திகள் நிறைய பேர் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது இந்த ரிசல்ட் சீசனை சாதகமாக்கிக்கிட்டு தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டுட்டான். இந்த சமயத்தில் நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்று தான், இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸில் இப்போ சமீபத்தில் வந்த மார்க்கெட்டுக்கு வந்த இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது 170 ரூபா ரேஞ்சிலேருந்து சரிவடைஞ்சு வந்திருக்கான். அடே நீ சரிவடைஞ்சு வந்திருக்கியே, இது சாதாரண சரிவில்லை, நாங்கள் போட்டு வச்ச பணமெல்லாம் சரிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஏறி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி. இது போன்ற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பூராமே ரெக்கவரி பண்ணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 150 வரைக்கும் வந்தால் ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்த்து மனசில் வந்துருக்கு. சரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கூட ஒரு செக்டர் லீடர் கிடையாது. இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், உனக்கு என்னப்பா, நீ இப்போ தான் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகிட்டு வந்திருக்க, 460 to 560 அப்படின்ட்டு. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வந்து எங்கே இருக்குன்னா 800 ரூபா எங்கே, 550 ரூபா எங்கே. இத்தனைக்கு இது போன்ற ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஏதாவது நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கா? இல்லை. ஸோ மார்க்கெட்டில் சப்போர்ட் இல்லை. இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸினுடைய ரிசல்ட் அவனுடைய ஒரு லக் அடித்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற பங்குகள்லாம் ஏறக்கு உதவி செய்யுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும்னா எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ற இந்த செய்தியில் இந்த சென்கோ கோல்டு ஒரு காலத்தில் 750 வரைக்கும்லாம் எதுக்குடா நீ போன அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கேருந்து எப்படி சரிவடைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60% இறங்கி சரிவடைஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை 70% கீழே இறங்கிய பிறகு அதுக்கப்புறம் ஒரு 70% ஏறினா இந்த சென்கோ கோல்டு. இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா கரண்ட்டில் வந்து ஒரு 60% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ திருப்பியும் ஒரு வேளை தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணும்னா 130% பக்கம் ஏற வேண்டியது இருக்குது. உங்களால் திரும்பி ஏற முடியலனா அப்புறம் எதுக்கு ஏன் இறங்குறீங்க? சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா இறங்க வேண்டியது தானே. இவ்வளோ பெருசாக இறங்கிட வேண்டியது, அப்புறம் எந்த காலத்தில் நீங்கள் மறுபடியும் மேலே வர்றதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த சென்கோ கோல்டு என்ன பண்ணியிருக்குன்னா 3032 கோடி லாபம், அதாவது சேல்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கிறதுலே மிக உச்சமாக 267 கோடி லாபம் அப்படின்னு போன குவார்ட்டரில் பதிவிட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். திடீர்னு யாருக்கு தெரியும், அப்புறம் 5000 கோடி சேல்ஸ் கிட்டத்தட்ட 500 கோடி லாபம்ட்டாங்கன்னா. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பங்குகளில் இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற ஒரு பங்கும் இருக்குது. நண்பர்களே, இந்த நகைக்கடையில் சீட்டு போட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த 10% செய்கூலி சேதாரமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு தங்க நகைக்கடையினுடைய ஷேரை வாங்கி வச்சாலும் அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, இன்னொரு திகில் கிளப்பக்கூடிய பங்குகளில் இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியினுடைய ஷேர் ப்ரைஸும் ஒன்று. சமீபத்தில் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி விலை இறக்கம், இந்த மாதிரி விலை ஏற்றம் என்பது ஒரு மாதிரி பதைப்புக்கு உண்டானதான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, எப்போ பிப்ரவரி மாதத்தில் திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். எவ்வளோ இறங்கிட்டான்? 2800லேருந்து 2200 வந்துட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதம் கழித்து பார்த்தா என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அப்போ நீ அடுத்த மாதம் என்ன பண்ண போகிற? இது போன்ற கேள்விகள் வரும்பொழுது உண்மையிலேயே மனசுக்குள்ளே ஒரு லேசாக திகில் அப்படின்றது வருது. நண்பர்களே, இதை விடுங்க, இன்னும் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஐட்டம், திகில் ஐட்டம் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா டிஃபென்ஸ் பங்குகள். ஏன்னா நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்லிட்டாரே, புதன்கிழமையினுடைய சீஸ்ஃபயர் முடியுது புதன்கிழமையோட அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டார். கப்பலையும் கொண்டு போய் தடுத்து நிறுத்தி வச்சுட்டார். இனி இந்த சீஸ்ஃபயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரா அல்லது பீஸ் டீல் நடந்துருதா என்ன ஒன்றுமே தெரியல. அதனால் மறுபடியும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அமைதியாக இருந்த டிஃபென்ஸ் பங்குகள் மறுபடியும் ஃபோக்கஸில் வந்திருக்கு. அந்த பையன் அடங்க மாட்டாங்க, அவனுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இஸ்ரேல் வந்து நல்ல நேரம் தயார் நிலையில் வச்சுருப்பான. அந்த சீஸ்ஃபயர் டேட்டு எண்ட் ஆயிடுச்சுன்னா
நேராக கொண்டு போய் குண்டுகளை போட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பங்குகள் மறுபடியும் ஃபோக்கஸ்க்கு வருதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தடவை பங்குகள் கீழே விழுந்துடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி தான் இந்த ஹைடெக் பைப்ஸ் என்பது வெறும் 1744 கோடி மதிப்பிலான ஒரு பங்கு தான். இதில் போய் பாருங்கள், நம்மளால் 16% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஐஸ். சில பேர் 8, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு 9% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய விலை பார்த்தீங்களா தற்போது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல், தற்போது வரைக்கும் நஷ்டம் செய்யாத ஒரு கம்பெனியாக இந்த ஹைடெக் பைப்ஸ் என்பது இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லாக் ஆகிக்கிறது அப்படின்றது இப்படி தான், ஒரு உச்சமாக இருக்கும், கடைசியில் பெரிய ஆளுகளே எஃப்ஐஎஸ் டிஐஸே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் அந்த பங்கு திரும்பி மேல் நோக்கி வரலினா அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இல்லை இது சுத்தமாகவே ஆகாது அப்படின்னு என்றைக்கு அவங்க மனசில் தோணுதோ அப்போ நஷ்டத்துக்கு வெளியே வருவாங்க. ஸோ சில நேரங்களில் பங்குகளுடைய விலைகள் அப்படியே திரும்பி மேலே வரும். ஸோ இந்த டிஐஸ்க்கெல்லாம் இனி என்ன ஆக போகுது, அவங்க பணம் லாக் ஆச்சா இல்லை ரிலீஸ் ஆச்சா அப்படின்றது சில மாதங்கள் கழித்து தான் தெரிய வரும். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னால், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த க்ரோ அப்படின்ற ஷேர் ஒரு 9% ஏறி இருக்குது இந்த Q4 ரிசல்ட் இம்பேக்ட்னால. ட்ரம்ப்பாவது அவராவது இவராவது யாராக இருந்தால் என்னங்க, Q4 ரிசல்ட்டு நல்லா இருந்ததுன்னா அல்லது மோசமாக இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் 10-20% ஏறுவதும் இறங்குவதுமாக வாலட்டிலிட்டி என்பது இருந்து தான் தீருது. எது எப்படியோ இன்னும் நம்மளுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 2 மாதமே டைம் இருக்குது Q4 ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஜாலி தான், ஏதாவது ஒரு பங்குகள் பெருசாக ஏறுவதும் இறங்குவதும் டெய்லி நடக்கத்தான் போகுது. அதே மாதிரி இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, சமீபத்தில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள் எப்படி கீழே இருந்ததோ அதே மாதிரி ஹோட்டல் பங்குகள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தான். இன்றைக்கி இந்த லெமன் ட்ரீ அப்படின்ற பங்கு 5% ஏறியது அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்பது கொண்டு வரும். ஆஹா நண்பர்களே, இந்த கோல் இண்டியாவை டிவிடெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு மற்றும் ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கோல் இண்டியானுடைய அடுத்த போர்டு மீட்டிங் என்பது ஏப்ரல் 27க்கு ஷெட்யூல் ஆகிருக்கு. அப்போ ரிசல்ட்டு அறிவிப்பாங்க, டிவிடெண்ட் பற்றிய அறிவிப்பு வரும், ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. ஸோ அவங்க டிவிடெண்ட்டை ஏற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் நம்மளை வச்சு செய்ய போகிறாரா என்ன அப்படின்றது தெரில. சில பேர் ட்ரம்ப்பை நம்பி சில ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க, சில பேர் ட்ரம்ப்பை நம்பாதே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 2000 பாயிண்ட்டுகள் மேலேயோ கீழேயோ மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கும். அதுலேயும் பிடிச்சாம் பாருங்க பாயிண்ட்டு, நீ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணுறியா, நான் அதுக்கும் கொஞ்சம் இந்த பக்கம் ரொம்ப சேஃப்டியாக நின்று உன்னுடைய துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் போகிறக்கும் விடமாட்டேன், அதுலேருந்து வெளியேக்கும் வரக்கும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சாம் பாருங்க ஒரு பாயிண்ட்டு. அதுதாங்க அமெரிக்காவோட பிரில்லியன்ஸ். எது எப்படியோ பல லட்சம் போட்டு வச்சுருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கெல்லாம் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்குவாங்க. இவனுக்கு சண்டையில் நம்ம மண்டையை உடச்சிருவானுங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.